முதலாவது உள்ள வார்த்தை என்னவென்றால் லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் பிள்ளை வாசித்த மாதிரி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கெஞ்சுகிற அந்த பகுதி வருகிறது. நம்ம சங்கீதங்களில் சேலான்னு ஒரு வார்த்தை வரும். சேலான்னு ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை எதுக்கு அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தை வரும்போது நம்ம உடனே அதை பாஸ் பண்ணி போகக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி போய் அது என்னன்னு தியானிக்கணும். நின்று கவனித்து தியானித்து அதுக்கப்புறம் மேற்கொண்டு போகணுங்கிறதுக்காகத்தான் சங்கீதங்களில் எப்போவுமே இந்த சேலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நம்மவுமே இப்போ உள்ள சூழ்நிலை என்னங்கிறது முழுமையாக நம்ம மனசில் பதியணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் முன்னாடி போய் வந்தால் தான் நமக்கு அதனுடைய அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், அந்த சூழ்நிலைகள் நமக்கு புரியும். அதனால கொஞ்சம் முன்னாடி போய் அதுலேருந்து நம்ம வருவோம். முதல்ல கெத்செமனிலேருந்து வருவோம். கெத்செமனி தோட்டத்துக்கு ஆண்டவர் அந்த திருவிருந்தெல்லாம் தயார் பண்ணி அந்த இதை முடிச்சுட்டு அந்த கெத்செமனி தோட்டத்துக்கு சீரர்களோடு வராது. வந்தவரே நேராக மொத்த அப்போஸ்தலர்கள் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 அப்போஸ்தலர்கள், பிரதான 3 அப்போஸ்தலர்கள் மட்டும் கூட்டிக்கிட்டு அவர் நேராக நடந்து நீங்கள் இது அந்தகாரத்தின் வேலையாக இருக்கிறது, அதனால சோதனையில் விழுந்து விடாதபடி நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர்த்தையும் சொல்லிச்சுட்டு இவருக்கு ஒரு கல்லறி தூரம் போய் கெத்செமனியில் இருந்து ஜெபம் பண்ணுறாரு. 3 தடவை ஜெபம் பண்ணுறாரு. அந்த இடத்துல அதாவது அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்தொழியால் கீழே விழுந்தது அப்படின்னு. அப்போ ரத்தம் வேர்வையாக வருது அப்படின்னு சொன்னால் துயரத்தின் உச்சகட்டத்தில் அவர் இருக்கிறாருங்கிறது அர்த்தம். சயின்ஸில் அதுதான் சொல்கிறாங்க. ஆக அதாவது உலகத்தினுடைய அத்தனை பேருடைய பாவமும் அவர் மேலே அந்தகார அதிபதிகள் சுமத்தினதுனால, அந்தகார வேலையாக இருந்தபடியினால அத்தனை பாவத்தையும் சுமக்க முடியாமல் அவரே ஆவியில் கலங்கி, தாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்றா நல்லா இருக்கும், ஆனாலும் என் சித்தப்படி எல்லாம் உங்களுடைய சித்தப்படி ஆகட்டும் அப்படின்னு பரிபூரணமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறார். அதாவது பிதாட்ட ஒப்பு கொடுக்குறார். அந்த நேரத்தில், அதாவது அந்த உச்சத்த கட்டத்தில், துயரத்தின் உச்ச கட்டத்தில் தான் அவருக்கு வேர்வை ரத்தமாக விழுது. அப்போ அது அதுக்கப்புறம் திருப்பி இந்த 3 தடவை அவர் பார்த்தாரு. 3ஆவது வேலை அவங்கள எப்படி நேரம் ஆயிடுச்சு, நம்ம மணமகன் ஒப்பு கொடுக்கப்படுற நேரம் வந்தாச்சு அப்படின்னு அவங்களை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது யூதாஸ் வேத பாரகர், பரிசேயர் அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இவரை பிடிக்கிறதுக்கு வராங்க. பிடிச்ச உடனே இவரே யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னா, ஓகே நான் தான், அப்போனா இவங்களையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் அவங்க கைது பண்ணியிருந்தாங்க. கைது பண்ணி இது நடந்தது ஏறக்குறைய ஒரு 9-10 மணி இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, அப்படி இருக்கும். ஆக விடிகிற வரைக்கும் ஏரோது, காய்பா அதாவது பிரதான ஆசாரியர் காய்பா அண்ணா, அதுக்கப்புறம் ஏரோது, பிளாத்தி இங்கிட்ட மாற விடியறதுக்குள்ள 6 இடங்கள்ல மாற இழுத்துக்கிட்டே போகிறாங்க. போகிற இடங்கள்லாம் அவருக்கு அடிதான், இடிதான். கௌரவமாக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, தள்ளி இருப்பாங்க, துப்பி இருப்பாங்க, கொட்டி இருப்பாங்க, அப்படிலாம் பண்ணி அவஸ்தப்பட்டு அவரை கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. போய் கடைசியில் குட்டி அவஸ்தப்பட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் தேவன் பொறுமையாக சகித்து கொண்டே இருந்தார். கடைசியாக இவருக்கு மரண தண்டனையை நிர்ணயிக்கப்பட வேண்டிய நேரம் அந்த அதிகாரம் பிளாத்துக்கு தான். ஆக வெளியே போகிற சமயத்தில் பிளாத்துகிட்ட கொண்டு போய் இவரை மரண தண்டனை ஆக்கணும், எங்களுக்கு உத்தரவு தாங்க அப்படிங்கும்போது அவருக்கு எல்லா காரியங்களையும் அவரும் நோட் பண்ணியிருப்பார்ல. பார்த்துட்டு அவருக்கு இஷ்டம் இல்லை, அதனால சிலாவே எப்படியாவது ஒரு சாட்டை அடியாவது கொடுத்து இவர் மேலே இறக்கம் பண்ணிட மாட்டாங்களா இந்த மக்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் சாட்டை அடி கொடுத்து இவரை விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாட்டை அடி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ஆனால் இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த உடுப்பெல்லாம் கழட்டிட்டு அவரை அந்த சாட்டையை வச்சு அடிக்கிறதுக்காக இது பண்ணும்போது அந்த சாட்டை எப்படின்னா அந்த ஓரத்தில் நூல், அதாவது கயிறாக தொங்கும். அந்த கயிறுடைய முனி இரும்பு கொக்கிகள் கொழுவப்பட்டிருக்கும். அப்போது ஒவ்வொரு தடவை அடிக்கும் போது ஒரு அடி மட்டும் விழாது, நிறைய எத்தனை கொக்கி இருக்கோ அத்தனை இது அப்படி தோண்டிக்கிட்டு வரும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு அடியாக அப்படி அடிக்கும் போது இவர்கள் நியாயப்பிரமாணப்படி 40 அடி தான் அடிக்கணும். ஆக இவருக்கு அந்த கவுண்டிங்கில் ஒருவேளை எண்ணிக்கையில் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 39 அடி தான் பொதுவாக அடிப்பாங்க. அடித்து அவரை 39 அடியா எத்தனை தடவை அடித்தாங்களோ தெரியாது, ஆனால் நியாயப்பிரமாணம் முறைப்படி 39 அடி அவரை அடித்து இது பண்ணி
அப்போ அதாவது அவர் அந்த முடிவில் என்னென்னா உளப்பட்ட நிலம் போல அவருடைய முதுகே மாறிச்சான். அந்த அளவுக்கு அவரை அடின்னு அடிச்சிருக்காங்க. அடித்த பிறகு அதுக்கப்புறம் இன்னும் அந்த பிளாட்டுக்கு இன்னும் டைம் ஆகலை வர்றதுக்கு. அதனால என்ன செய்கிறாங்க, இது காணாது அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த முள்முடி இருக்கலாம், அந்த முள் வந்து கிறிஸ்டின்னு ஒரு முள். இப்போவும் எருசலேமுக்கு போனீங்கன்னா அந்த முச்செடியை நீங்கள் பார்க்கலாம். அந்த முள் வந்து கிறிஸ்டின் பேர். அந்த முள் வந்து சாதாரண நம்ம ஊரில் உள்ள முள் மாதிரி கிடையாது. 3 இன்ச்சு இருக்குமா. அது 3 இன்ச்சு தாராளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 3 இன்ச்சில் அவ்வளோத்தையும் ஒரு முள்முடி மாதிரி எடுத்து அவர் தலையில் வச்சு அது வந்து ஆழமாக பதிகிற அளவுக்கு அவரை அடின்னு அடிச்சிருப்பாங்க. அப்போ எவ்வளோ ரத்தம் வந்திருக்கும். ஆக அடின்னு அடித்து அதை அடித்த அடியில் அவருடைய கண் மொழி கூட வெளியே கிளம்பி வந்துட்டான். அந்த அளவுக்கு அவர் அகோரம் அடித்த பிறகு அதுக்கப்புறம் விடுஞ்சிட்டு அவ்வளோத்தையும் ஆண்டவர் வந்து ரொம்ப பொறுமையாக அதை சகித்து கொண்டார். ஒரு இதுலேயும் அவர் கோலத்தனமாக அழவே இல்லை, சகித்து கொண்டார். சகிப்புத்தன்மை வேற, கோலத்தனமாக அழுது வேற. ஆக அவர் சகித்து கொண்டார். சகித்து அவ்வளோத்தையும் பொறுத்து நமக்காக அவர் பொறுத்தார். அதுக்கப்புறம் பிளாத்து முன்னால் கொண்டு போகும்போது அப்போவும் பிளாத்தே அதிர்ந்துருந்தார். இப்படி அடிச்சு போட்டாங்களே அப்படின்ட்டு சரி நம்ம கேட்காரு, நீங்கள் விடுதலை பண்ணிடலாமான்னா இல்லை இவரை மரண தண்டமாக கொடுக்கணும் அப்படின்னு அந்த பரிசெயல்கள்லாம் கத்துறாங்க. கட்டும்போது ஒன்று இருக்குது, அப்பவும் முடியலை, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு கொள்ளைக்கார பரபாஸ் அவனை கொண்டு விட்டு இவரை விடுதலை பண்ணுவோமா அப்படிங்கும்போது அப்பவும் இந்த மக்களுக்கு மனம் இறங்காமல் பரபாசை விடுதலை பண்ணுங்க, இவரை சிலுவையில் அடைஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அப்பவும் ஒன்றும் பண்ணாமல் அவருக்கு ஒன்றுமே முடியாமல் தான் மனசே இல்லாமல் கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கழுவிட்டு இந்த ரத்தத்தின் படி என் மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கையை கழுவி விட்டுறாரு. அப்போ வந்து பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த இவருடைய ரத்தப்படி எங்கள் மேலே, எங்கள் குடும்பத்துக்கு மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அவங்க அறியாமல் சொல்லியிருக்காங்க. ஆக இவரை எடுத்து சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. அப்போ சிலுவையில் அறையிறதுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அவருடைய ட்ரெஸ்ஸை அப்படியே கட்டியாச்சு. இப்போ திருப்பி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவர் சிலுவையில் அவரை அடிக்க வேண்டிய சிலுவையை அவருடைய தோல்லையே ஏற்றி அவரை கொண்டு போகிறாங்க. அப்படின்னா நடந்து போகும்போது அப்பவும் சும்மாவாக போயிருப்பாங்க, எல்லாரும் அடிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் அவர் தனம் தாங்க மாட்டாங்க, குப்புற விழுந்திருக்கலாம். அப்படி பலவாறு நடந்து ரொம்ப தூரம் போனால் எங்கே அவர் செத்துருவாரோ, தண்டனையை வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிருமோ அப்படின்னு பயந்து எங்கள் பக்கத்தில் உள்ள கபால ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்துக்கு போய் அவர் அடிக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க. அந்த கல்வாரி மலையில் அங்கே கொண்டு போய் அவர் அடிக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க. கொண்டு போன இடத்துல ஒரு சிலுவையில் அறையிறதுக்காக அவரை ரெடி பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸை வந்து உருவணும், அது கிழிக்க வேண்டாம் அப்படின்னு உருவும்போது அவங்க லேசாக இருப்பாங்க, பட்டு எடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காயத்திலிருந்தும் அந்த ட்ரெஸ்ஸை பிச்சு எடுக்கும்போது அப்போ ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டாரோ, கணக்கில்லாத வேதனையாக இருந்திருக்கும். ஆக அந்த ட்ரெஸ்ஸை கழுத்துன பிறகு அவர் என்ன செஞ்சாங்க, அந்த சிலுவை மேலே படுக்க வச்சு அவரை அந்த சிலுவையில் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது நம்ம பாரம்பரிய சபைகள் எல்லாம் பாடுபட்ட சுருவெல்லாம் காட்டுருக்காங்களா, அதில் வந்து இதை தலையிலேருந்து கொஞ்சம் ரத்தம் வரும், கையில் கொஞ்சம் ரத்தம், அப்புறம் துளாவில் கொஞ்சம் ரத்தம், அதுக்கப்புறம் காலில் கொஞ்சம் ரத்தம், தலையில் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக அந்த அறையில் ஒரு துணியை கட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் உண்மையில் ஆண்டவர் அப்படிலாம் அறையலை. எப்படி தெரியுமா, அவரை வந்து இந்த இடத்துல அரைஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் அது வெயிட்டு தாங்காமல் கிழிஞ்சி கீழே விழுந்துருவார். அதனால அவர் அரைஞ்சது 3 ஆணியில் இந்த இடத்துல தான் அறையிறாங்க. இந்த இடத்துல தான் ஆண்டவரை அறையிறாங்க. அவர் 2 ஆணி. அப்புறம் காலில் வந்து அவருக்கு அறையில் வந்து துணி கட்டலை சரிங்களா. அந்த நமக்காக அந்த பரமபிதாவுடைய நேசகுமாரன் நிர்வாணமாக சிலையில் அறையப்பட்டாருங்கிறது தான் உண்மை தெரியுமா. அப்படி அவர் நிர்வாணமாக இருந்தாங்க. அதனால தான் கீழே உள்ள காலை பின்னி அவங்க வச்சுருக்காங்க. பின்னி அது 2ஐயும் ஒரே ஆணியில் வச்சு குத்திருக்காங்க. அந்த ஆணி நீளம் வந்து குறைஞ்சது எப்படியோ நம்ம ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லாம் இருக்கும்ல, அரைடி ஸ்கேலு, அதை விட கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக அந்த ஆணியில் முதல்ல கையடிச்சு சிலுவையில் அடித்து அதுக்கப்புறம் அது திருப்பணியில் திருப்பி போட்டு அதை மடக்கி அடித்து அப்புறம் திருப்பி அந்த சிலுவையை திருப்பி போடும்போது ஆண்டவர் பாடுபட்டாரோ அது கணக்கில்லாத வேதனையாக அவருக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பிரதானமாக அவருடைய அது என்னது அந்த புனியில் அந்த சிலுவையை நாட்டும் போது அந்த நேரத்தில் எவ்வளோ வேதனைப்பட்டாரோ, இவ்வளோலாம் வேதனைப்பட்ட ஆண்டவருக்கு முன்னால் மக்களுக்கு ஒரு
மனசாட்சியே இல்லாமல் அவங்க வந்து திரும்பியும் யூதரின் ராஜாவாணி இப்போ இறங்கிவா பார்ப்போம், நாங்கள் உங்கள் ராஜாவை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய ஒருத்தரும் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ ஆண்டவருக்கு அப்படியே பண்ணிட்டார். பிதா வந்து தகைக்கிறாரு. இவ்வளவு கடின இருதயமுள்ள ஜனங்களான அவர் தகைக்கும் போது தான் இவர் என்ன சொல்கிறாரு, எவ்வளோ கடினமான சூழ்நிலை பாருங்க. இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்ட்டு நமக்காகவும் அங்கே உள்ள சீசர்கள், அதாவது சீசர்கள் அந்த பரிசேயர்கள் அவங்க எல்லாரும் நிற்பாங்கல்ல, அவங்களுக்காகவும் அந்த பிதாவை நோக்கி கெஞ்சிடாது. அதுதான் உண்மை. அப்போ எவ்வளோ கடினமான ஒரு இக்கட்டான துன்பமான வேலையில் ஆண்டவர் பிதாவை நோக்கி இப்படி கெஞ்சி ஜெபிக்கிறாரு. இந்த ஒரே ஒரு விஷயம், ஒரு தடவை அந்த மெல் கிப்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு அமெரிக்காக்காரரு. ஆனால் அவருடைய லைஃப் வந்து ஃபுல்லாக செட்டில் ஆனது ஆஸ்திரேலியாவில். அவர் என்ன செஞ்சுட்டாரு, நல்லா இருப்பார். நிறைய சினி ஃபீல்டெலாம் அந்த ஆஸ்கர் விருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விருதெல்லாம் அவர் நிறைய வாங்கியிருக்காரு. ஒரு ஆக்டரு ஆஸ்பிளஸ் இது டைரக்டரும் கூட. இப்போ ஒரு நாள் அதாவது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் அந்த பயங்கர அடி. அதில் கை கால் எல்லாம் கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் அடினாலும் முகத்துலேயும் நல்ல அகோரமான அடி. ஆக அவரை உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவருக்கு தேவையான சிகிச்சையெல்லாம் கொடுத்தப்போ அவருக்கு சுகமாயிட்டுது. ஆனால் முகத்தில் வந்து அடிகள் அதிகமாக இருந்ததுனால அவருக்கு என்ன செஞ்சுட்டாங்க, உடலிருந்து பிற பகுதிகளில் இருந்து சதையெல்லாம் எடுத்து அதை வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பண்ணி அவர் முகத்தை ஒரு மாதிரி செட்டப் பண்ணி அப்படி விட்டுருக்காங்க. அப்படி எல்லா இதுவும் அவருக்கு சுகமாக்கி கிளியர் ஆன பிறகு அவர் டிஸ்சார்ஜ் பண்ணுற நாள் வரும்போது அவர் என்ன செஞ்சுட்டார், அவருக்கு ஒரு ஆசை, நம்ம முகம் எப்படி தான் இருக்குது, எல்லோரும் அதில் போட்டு நிறைய சிகிச்சை பண்ணாங்களே அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக கண்ணாடி கேட்டார். அப்போ அவங்களாம் திகைக்காங்களாம். ஆனாலும் சரி கண்ணாடியை கொண்டு கொடுக்கும்போது அவர் முகத்தை அந்த கண்ணாடியில் பார்த்த உடனே அவருக்கு தாங்கவே முடியலையாம். அழுகுறாராம், ஆண்டவரே இது இந்த முகத்தோடு நான் வெளியே போகவே மாட்டேன், டாக்டர் சரி கொன்றுங்கன்னு ஒரு பைத்தியக்கார மாதிரி அலறாங்க இருந்து. அப்படி அலறும்போது டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லி எவ்வளோ கஷ்டப்படி வர காப்பாற்றணும், கடைசியில் இவர்கள் கொண்டு கொடுங்கன்னு அழுகுறாரு அப்படின்னு அழகாளுக்கு தகச்சு போய் நிற்கும்போது இவர் சுயசைடாக, அதாவது தற்கொலையாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆண்டவர் வந்து இடப்பட்டுறார். அந்த மெல் கிப்சனுக்கு இடப்பட்டு அவருடைய ஒரு முகத்தை காட்டுறாரு. அதாவது சிலுவையில் இருந்த அவருடைய முகத்தை காட்டுறாரு. அதை வந்து முகம், அதாவது அந்த முகத்தில் வந்து சௌந்தரியமும் இல்லை, அழகும் இல்லை, நாம் விரும்பத்தக்க ரூபமும் இல்லை அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி அவருடைய முகம் அவ்வளோ அகோரமாக முள்மொழி வச்சு, அதுக்கப்புறம் அந்த முள்மொழியினால் அந்த கண்கள்லாம் தோண்டப்பட்டு, அதுக்கப்புறம் முகத்துலலாம் ரத்தமா கோரையா அப்படி இருந்து அந்த புழுதியில் இருந்ததுனால அந்த சிலுவை திருப்பி போடும்போது முகத்தில் பட்ட புழுதி எல்லாம் சேர்ந்து அவருடைய முகம் ஒரு மிருகம் மாதிரி இருந்துதான். அப்படி ஒரு முகத்தை காட்டணுன்னு கூப்பிட்டாராம் கிப்சன். என்னோட முகத்தை விடையா உன் முகம் அகோரமாக இருக்கு அப்படின்னு கேட்டாராம். விட்டு ஆண்டரே என்னை மனுஷங்க என் முகம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ரொம்ப அமைதியாகி அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். ஆனாலும் அந்த முகம் அவருடைய இருதயத்தை வந்து அப்படியே தொலைச்சிட்டே இருக்குது. நம்ம என்னவாலும் செய்யணும். ஏற்கனவே ஒரு டைரக்டரு, ஃபிலிம் ஆக்டர் அப்படிங்கிறதுனால அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய அதாவது $25 மில்லியன் செலவழித்து அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படம் எடுத்தார். அநேகமாக எல்லாருமே இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்க்காதவங்க கட்டாயம் பார்க்கணும், கேபிள் டிவியில் அடிக்கடி போடுறாங்க. அந்த படத்தை அவர் சொந்த சூழலில் அந்த எவ்வளோ தூரம் ஆண்டவருடைய பாடுகளை அகோரமாக காட்ட முடியுமோ அந்த அளவில் அவர் எடுத்து அதில் காட்டியிருக்காரு. இப்போது கூட அதாவது 2005 என்னமோ அந்த படம் எடுத்துருக்காங்க. பல மொழிகளில் இன்றைக்கி உலகம் எங்கிலும் அந்த படம் போடப்பட்டு பலருடைய வாழ்க்கையை அது வந்து திருப்பிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு படத்தை அவர் எடுத்ததுனால அவருக்கு ஒரு திருப்தியாக இருக்கும்போது ஆண்டவர் மறுபடியும் ஒரு நாள் தன்னுடைய அழகான முகத்தை அவருக்கு காட்டினாராம். காட்டி அப்போ அவர் பார்த்தா, 10,000 பேர்களிலும் சிறந்தவர், வெண்மை சிவப்பு மாணவர், சாரோனின் ரோஜா, நீரின் புஷ்பம்னு சொல்கிறதா ரொம்ப எவ்வளோ அழகான ஆண்டவர், உங்களுடைய முகம் இவ்வளோ அழகான முகத்தை நான் அவ்வளோ அகோரமாக
பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் திருப்பியும் அழுதாலாம். ஆண்டவர் அப்படி புதுச்சிரிப்போடு சொன்னாலாம், அது சரி கிருஷ்ணன், நீ அந்த படத்துல காட்டியிருக்கே இவ்வளோ உபாதைகள்லாம் காட்டியிருக்க, ஆனா அந்த உபாதைகள் நான் பட்ட பாடல 25 பாகம் கூட கிடையாது தெரியுமா, அதாவது 25% கூட கிடையாது தெரியுமா அப்படிங்கும்போது அப்படியே ஒரு அலறிட்டான். அதோட ஏன்னா அந்த படத்தை நாளாக பார்த்து ஒரு வாரம் கூட எனக்கு தூக்கமே வரல. அப்படி அகோரமாக இருக்கிற படமே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, 25 பாகம் கூட நீ எனக்கு மக்களுக்கு காட்டலை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு ரொம்ப ஆண்டவரே உங்களுடைய அன்பு தான் எவ்வளோ பெருசப்பா, அந்த அன்புக்கு முன்னாலே ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு அவர் கதறி எழுத ஆண்டவர் பார்த்து இருந்தாராம். ஆக அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். நமக்காக ஆண்டவர் அப்பேற்பட்ட அன்பு செலுத்தி சிலுவையில தம்முடைய பாடுகளெல்லாம் அப்ப பிதாவுக்கு கீழ்ப்படி ஏற்றுக்கொண்டாரு. அந்த பாடுகள்லாம் பட்டதுனால அவருக்கு என்னவா லாபமா கிடையாது, எல்லாம் நமக்காக தான் அவர் பாடுபட்டாரு. அப்படி உள்ள பாடுகளத்தால நம்மளை மீட்ட அந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், அவரையும் நம்ம அன்போட ரொம்ப நேசிக்கணும், அன்போட நேசிக்கணும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவர் பின்னால போகணும். இதுதான் அவருக்கு நம்ம அன்பு செய்கிற விதம். கூடுமானால் மற்றவங்களையும் நம்ம தயார் பண்ணலாம். நம்ம சொற்களினாலும் செயல்களினாலும் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து நம்ம அவர் பக்கம் மக்களை திருப்பலாம். ஆனால் மெயினானது நம்ம ரட்சிப்பு அடைஞ்சி அவருடைய விருப்பப்படி அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து போகணும். அதுக்காகத்தான் அந்த சுதனாகிய கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் நமக்கு உலகத்தில் அனுப்புனாரு. ஆக நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே பிதா நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படினார் அப்படின்னு ரோமர் 5:8 போட்டிருக்கு. ஆக அவருடைய பிதாவுடைய அன்பினால சுதன் இவ்வளவு பாடுகள்லாம் பட்டு அவருடைய மீட்பை நமக்கு எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு கொடாவரி நன்றி செலுத்தோம். அதுக்கப்புறம் அவர் விருப்பப்படி நம்மளுக்கு எஞ்சி இருக்கிற வாழ்க்கையை நம்ம சீர்படுத்தி அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நித்தியத்திலும் அவரோட கொடோடு சேர வேண்டும். அப்படி திரும்ப செய்ய வேண்டுமா அவரிடத்தில் ஜெயிப்போம். கர்த்தாவே உமக்கு கொடாவரி சொந்தனப்பா, இந்த திருப்பாடுகளை தியானிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் தேவரே கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய திருப்பாடுகளை தியானிக்கிற ஒவ்வொரு மீதும் உங்களுடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் திருப்பாடுகளுக்காக தியானிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் 30-60 இல்லப்பா கடைசி காலமாக இருக்கிறபடியால் 100 மடங்கு பலன் தரும்படியால் அப்பா நித்திய செய்ய வேண்டுமா உங்களுக்கு தெரிஞ்சு ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.